வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 11ஆம் வகுப்பு கணிதம் முதல் பாடம் கணங்கள், தொடர்புகள் மற்றும் சார்புகள் பயிற்சி 1.4 8வது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். y = sin x என்ற வளைவரை மூலம் y = sin மாடுலஸ் x என்பதன் வரைபடத்தை வரைக. இங்கு sin of -x = -sin x. பாருங்கள், முதல்ல y = sin x இதுக்கு நம்ம வரைபடம் வரைஞ்சிருவோம். அதுக்கடுத்து இதை பற்றி பார்ப்போம். சரியா? y = sin x இதுக்கு நம்ம வரைபடம் வரையணும். அப்போது அலகுகள் எப்படி எடுக்கணும் அப்படின்னா, sin cos வந்துட்டாலே 0 π/2 3 π/2 -π இந்த மாதிரி எடுக்கணும். சரியா? அதாவது ப்ளஸில் இருக்கணும், மைனஸில் இருக்க மாதிரி நம்ம எடுத்துக்கணும். 0 கண்டிப்பாக இருக்கணும். ப்ளஸில் ஒரு 3 அலகுகள், மைனஸில் ஒரு 3 அலகுகள் எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு போதும். சரியா? இப்போ பாருங்கள், sin 0 டிகிரியோட மதிப்பு 0 தான். அப்போது இந்த எக்ஸுக்கு பதிலாக 0 கொடுத்தனா sin 0 மதிப்பு 0. π/2னா 90 டிகிரி. அங்கே sin 90 டிகிரியோட மதிப்பு 1. இந்த மதிப்புகள்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு அடுத்தது பையின்னு கொடுக்க போகிறோம். இந்த இடத்துல sin பையினா 180 டிகிரி. அப்போ sin 180 டிகிரியோட மதிப்பு 0. sin 180 டிகிரியோட மதிப்பு 0. அதுக்கடுத்து 3 π/2. 3 π/2 அப்படின்னா 270 டிகிரி. sin 270 டிகிரியோட மதிப்பு -1. இப்போ இது எல்லாமே பாசிட்டிவ் ப்ளஸில் இருக்கிறது. இப்போ நெகட்டிவில் ஒரு 3 நம்ம எடுத்துக்கலாம். -π/2 மதிப்பு -1. அதாவது இந்த எக்ஸுக்கு பதிலாக நம்ம -π/2 இது பண்ணுவோம். அதோட மதிப்பு என்னவாக இருக்கும்? -1 இருக்கும். அதுக்கு அடுத்தது -πயோட மதிப்பு 0. இந்த எக்ஸுக்கு பதிலாக நம்ம -πன்னு இது பண்ணோம். அதோட மதிப்பு என்ன இருக்கும்? 0 இருக்கும். -3/2 அதோட மதிப்பு 1. இந்த மதிப்புகள்லாம் நமக்கு தெரியணும். நீங்கள் இந்த மதிப்பு இல்லாமலே நீங்கள் வரைஞ்சாலும் அது சரியாகத்தான் இருக்கும். சரியா? இப்போ இதை தான் நம்ம குறிக்க போகிறோம். பாருங்கள், முதல் இது 0,0 இப்படி புள்ளிகள் எடுத்தோம்னா 0,0. அப்போ இதான 0,0. அதுக்கடுத்து π/2, 1 π/2, 1 இந்த புள்ளி. அதுக்கடுத்து π,0 இந்த இடம். அதுக்கடுத்தது 3π/2 அதோட மதிப்பு -1 இந்த இடத்துக்கு வரும். அதுக்கடுத்தது இது அப்படியே நம்ம இது பண்ணிடலாமா? சரி, இதை முடிச்சுட்டு வந்துடுவோம். -π/2 -1 இங்கே இருக்கா? -π/2க்கு நேரம் இதோட வேல்யூ -1. அதுக்கடுத்தது -π,0 இந்த இடத்துல -π,0 -3π/2 அதுக்கு 1ன்னு வந்துடும். இந்த இடத்துக்கு வந்துடும். இப்போ பாருங்கள், இதான் நம்ம வரைய போகிறதா என்னது? sin xோட வரைபடம். எப்படி வருது பாருங்கள். இதுதான் sin xோட வரைபடம். இப்படி போய்கிட்டே இருக்கும். அதுக்கு அடுத்து பாருங்கள், கீழே நம்ம வரைஞ்ச புள்ளிகள் அனைத்தையும் இப்படி வரும். இதுதான் என்னது? நமக்கு தேவையான sin xோட வரைபடம். y = sin x. அடுத்தது பாருங்கள், இந்த y = sin xை நம்ம பயன்படுத்தி எதோட வரைபடம் வரையணும்? y = sin of mod x இதோட வரைபடத்தை நம்ம வரையணும். வரையலாமா? பாருங்கள், ஒரு சின்ன கால்குலேஷன். y = sin of இந்த மாடுலஸ் நம்ம நீக்கிறோம் அப்படின்னா இந்த இடத்துல என்ன வரும்? +or-x. அப்போ பாருங்கள், இந்த இடத்துல நமக்கு 2 தான் நம்ம பிரித்து எடுக்கணும். எப்படின்னா sin +x, அதுக்கு அடுத்தது இன்னொன்று sin of -x. இந்த மாதிரி 2ஆக பிரிக்கணும். இந்த ஒய்ன்ற சார்பை 2ஆக பிரியும். அப்படின்னா அங்கே +or- இருக்குது. அப்போ sin +x, sin of -x இது ரெண்டும் சேர்ந்து 1 தான். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல நமக்கு என்ன வரும்? sin x எந்த மாற்றம் இல்லை. sin of -x இதை தான் அவங்க கணக்கிலே கொடுத்துருக்காங்க. sin of -x = -sin x. அப்போ sin of -x அப்படின்னா அது என்னது? -sin x. இப்போது இதில் எக்ஸோட மதிப்பு என்னவாக இருக்கும்? > 0 இருக்கும். ப்ளஸ்னா என்ன இருக்கும்? 0லேருந்து 0 இருக்கலாம், அல்ல 0வோட பெரிய நம்பராக இருக்கலாம். மைனஸ் அப்படின்னா எக்ஸோட மதிப்பு என்னவாக இருக்கும்? <0 இருக்கும். இப்போ பாருங்கள், அப்போது இது என்ன? y = sin மாடுலஸ் x இதோட மதிப்பு தான் இது. இப்போ இதுக்கு தான் நம்ம என்ன செய்யணும்? வரைபடம் நம்ம வரையணும். எப்படி வரைகிறது பாருங்கள். முதல்ல இதுக்கு வரைவோம். sin xக்கு வரையலாமா? sin x எக்ஸோட மதிப்பு எப்படி இருக்கணும்? ப்ளஸில் இருக்கணும். அப்போது இதுவும் sin x தான்.
நம்ம இங்கே வரைஞ்சது சைன் எக்ஸ் தான். அப்போ இங்கே எக்ஸோட மதிப்பு கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0, ஜீரோவோட பெரிய எண்ணாக இருக்கணும். அப்போ பாருங்கள், இதிலேருந்து நம்ம ஆரம்பிக்கணும். இதிலிருந்து இந்த பக்கம் இருக்கிறது அப்படியே வரும். அதாவது இந்த ஒய்ஹெச்சுக்கு வலது பக்கம் இருக்கிறது எல்லாமே அப்படியே வரும். ஏன்னா இங்கே எக்ஸோட மதிப்பு கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0, 0 இருக்கலாம் அல்லது 0விட பெரிதாக இருக்கலாம். 0, π/2, பை 3 π/2, 2 பை, இது எல்லாமே எதை விட பெருசு? 0வை விட பெருசு தான். அப்போ பாருங்கள், இந்த இடத்துல நமக்கு வரைபடம் எப்படி வரும் பாருங்கள். இதை அப்படியே எடுத்து அங்கே ரைட் பண்ண வரைய போகிறோம். பாருங்கள், இந்த இடத்துல நம்ம ஆரம்பித்து எங்கே போனோம்? இந்த π/2 1 ரீச் பண்ணிவிட்டு திரும்ப அங்கே கீழே வரணும். வந்துட்டோமா? இப்படி போவோம். இதான் என்னது? y ஈக்குவல் டு சைன் எக்ஸ், இதோட வரைபடம். அது நம்ம y ஈக்குவல் டு சைன் எக்ஸ், இதுக்கு வந்து நம்ம என்ன செஞ்சிட்டோம்? வளைவரை வரைஞ்சிட்டோம். இப்போ நம்ம சைன் ஆஃப் மைனஸ் எக்ஸுக்கு நம்ம வளைவரை வரைய போகிறோம். இதை நம்ம பார்க்க வேண்டாம், அங்கே வெளியில் எடுத்து வச்சு இதை பார்க்க வேண்டாம். இது வந்து கணக்கில் கொடுத்துருந்தாங்க, அதனால் நம்ம அதை பயன்படுத்தி இங்கே மாற்றி எழுதிட்டோம். நம்ம வளைவரை வரும்போது இதை பார்க்க வேண்டாம், இந்த ஸ்டெப்லேருந்தே நம்ம எடுத்துக்கலாம். சரியா? சைன் ஆஃப் மைனஸ் எக்ஸ், இதுக்கு நம்ம வளைவரை வரைய போகிறோம். சார்புக்கு உள்ள மைனஸ் இருக்குது, அப்போ இது வந்து பிரதிபலிப்பு ஆகும். சார்புக்கு உள்ள மைனஸ் செஞ்சால் அது வந்து பிரதிபலிப்பு. சார்புக்கு உள்ள மைனஸ் இருக்கிறதுனால ஒய்ஹெச் வந்து பிரதிபலிப்பானாக இருக்கும். பாருங்கள், இதான ஒய்ஹெச். இந்த இடத்துல கண்ணாடி வச்சு பார்க்குறோம். அது எப்படி தெரியும்? இது அப்படியே இங்கே என்ன செய்யும்? ரிஃப்ளெக்ஷன், எதிரொலிப்பாகும். இங்கே இருக்கிறது அப்படியே இங்கே எதிரொலிப்பாகும். இது அப்படியே இங்கே எதிரொலிப்பானால் எப்படி இருக்கும் பாருங்கள். அதுதான் கொஞ்சம் கவனமாக நம்ம வரையணும். பாருங்கள், இப்படி தானே இருக்கும். இங்கே இருக்கிறது அப்படியே எதிரொலிப்பு ஆகும்போது இந்த மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள், இது முழுசாக எல்லாம் சேர்ந்தது தான் நமக்கு தேவையான y ஈக்குவல் டு சைன் மாடுலஸ் எக்ஸு. இதான் என்னது? நமக்கு தேவையான வரைபடம். சரியா? அவ்வளோதான். அவங்க வரைய சொன்ன எல்லாத்தையும் நம்ம வரைஞ்சிட்டோம். இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.